அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். சுரேஷ் ராஜகுமாரி அவர்களுடைய இயக்கத்தில் விக்ரம் பிரபு அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய சிறை என்ற திரைப்படம் திரையரங்குகளில் ஓடிக்கிருக்கு. இந்த திரைப்படம் திரைத்துறை பிரபலங்கள் மற்றும் தமிழ் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய படமாக மாறியிருக்கு. இதில் விக்ரம் பிரபு அவர்கள் ஒரு சிறந்த காவலராகவும் கடவுள் மறுப்பாளராகவும் காட்சியளிக்கப்பட்டிருக்கு. கடவுள் மறுப்பாளராக இருந்தாலும் கூட சிறை கைதியாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞருக்கு நீதிமன்ற வளாகத்திலேயே தொழுகைக்கு அனுமதி அளிப்பதும், அந்த கைதியினுடைய காதலியினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு கோயிலில் போய் சாமி கும்பிடுறதுக்கு அனுமதி அளிப்பதிலிருந்து ஒரு சிறந்த கதாபாத்திரத்தை கொடுத்திருக்காரு விக்ரம் பிரபு அவர்கள். அதே போல நானும் முஸ்லிம் தாண்டா என்ன சுடுடா என்று சொல்லப்படக்கூடிய காதர் பாட்ஷா என்ற காவல் அதிகாரியுடைய அந்த வசனம் என்பது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய நீண்டகால வழியை வெளிக்காட்டக்கூடிய வசனமா அமைக்கப்பட்டிருங்க. அதே போல நீண்ட காலமாக விசாரணை கைதிகளாக சிறையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய கைதிகளினுடைய வழியையும் இந்த திரைப்படம் விட்டு போகுதுங்க. திரைத்துறையை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்ற ஒரு கட்டமைப்பு பன்னெடுங்காலமாக இங்கு விதைக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழலை தவிடுபொடியாக்கும் வண்ணம், உடைத்தெறியும் வண்ணம் சிறை என்ற திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கு. சிறை என்ற திரைப்படம் இன்றைக்கு இந்திய ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாம இந்திய ரசிகர்களையும் சிறை வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த படமா மாறி இருக்குங்க.